எனக்கு என்னன்னா somewhere ஃபீல் லைக் மேபி ஐ ரியலி லைக் துஷார். அவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தானா அவன் க்ரோ ஆக மாட்டானோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இஃப் ஹி ஹேஸ் டு க்ரோ அண்ட் ஷைன் இன் இஸ் லைஃப் நான் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் காமெண்ட்ஸ் பார்க்குறேன், இட்ஸ் அஃபெக்டிங் மீ. ஸோ சம்வேர் நான் ஐ ஹேவ் டு மெச்சூர் எனஃப் டு டேக் அ வைஸ் டெசிஷன் டு டிஸ்டன்ஸ் மை செல்ஃப் ஃப்ரம் ஹிம் இன் ஃபியூச்சர். ஸோ நான் என்னால் தாங்கிக்க முடியாது யாராச்சும் வந்து அரோரா கூட இருக்காதீங்கன்னு சொன்னா ஐ டேக் இட் டு பர்சனல். ஸோ நான் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறது கிட்ட யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் தான் நான் லீட் பண்ணும். ஸோ என்னை வச்சு அவனை யாரும் புட் டவுன் பண்ணா நான் தாங்கிக்க முடியாது. ஸோ எவ்வளோ என்னை பத்தின ஹேட் காமெண்ட்ஸோ என்னோட வீடியோக்கு கீழே காமெண்ட்ஸ் இருந்தா ஐ வில் பி லைக். ஆனா அந்த பையனை என்னால திட்டினாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியல. ஸோ இதுவே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா ரிலேஷன்ஷிப்பா போனோம்னா அது இட் வில் பிரேக் மீ. அப்பா, இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நீங்க சொல்றது. ஆக்சுவலி எப்படி சொல்றது, ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, பட் அவங்க நல்லா இருக்குன்றதுக்காக லெட்டிங் கோ இஸ் லைக் மோர் பியூர் லவ். எப்போ எனக்கு அந்த பையனோட கேம் என்னால தான் ஸ்பாயில் ஆச்சுன்னு சொன்னாங்களோ, பிக் பாஸை கேட்டிருப்பாங்க, நீங்க அதை ஃபீல் பண்ணாம உங்களுக்கு அழுது வராதுதான். மேபி சம்வேர் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என் கூட சேராம இருந்திருந்தா, நானும் அவங்க கூட சேராம இருந்தா ஹி மஸ்ட் ஹேவ் லைக் டன் பெட்டர் அப்படின்னு. அண்ட் வீட்டில் பேசுறவங்க கிட்ட இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் வெளில வந்து நிறைய பேர் அதை பேசும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அண்ட் அதனால அதை தாண்டி என்னால் இதை டேக் இட் ஃபார்வர்ட் எடுத்து போக முடியுமானா ஐம் எமோஷனலி வீக் when it comes to துஷார்.